பார்வதீபதையே மகாதேவ இன்றைய தினம் எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்க்கியம்பாள் ஆலயத்திலே மாலையிலே எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று விசேட பூஜைகள் எல்லாம் நடைபெற்று பிள்ளையார் பெருங்கதை நடைபெற்று வருகின்றது. பெருங்கதை படிப்புகள் எல்லாம் சிறப்பாக, புராண படிப்புகள், பிள்ளையார் கதை படிப்புகள் முதலியவை எல்லாம் சிறப்பாக இடம்பெற்று ஐயப்பன் மண்டல படிப்பூஜைகள் எல்லாம் பஜனைகள் எல்லாம் இடம்பெற்று வசந்த
வசந்த மண்டபத்திலே லட்சணாமார்ச்சனை விநாயகப் பெருமானுக்கு சிறப்பாக இடம்பெற்று இன்றைய பூஜைகள் எல்லாம் வருகை தந்து வழிபாடு செய்கின்ற அடியவர்கள், உபயதாரர்கள், ஐயப்ப சுவாமிமார்கள் மற்றும் வீடுகளிலே இருந்து வழிபாடு செய்கின்ற அத்துணை அடியார்கள் இந்த ஒளிநாடா மூலம் நேரலை மூலம் பார்த்து வழிபாடு செய்கின்ற மெய்யடியார்கள் எல்லோரும் மண்ணிலே எல்லாம் வல்ல அன்னை கனகமுக்கியம்பால் திருவருள் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அம்பிகையருடைய திருவருள் வேளமுகத்து விநாயகரின் தொட வாழ்வு திருப்புவரும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் எல்லா கடவுளினுடைய திருவருளும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நல்ல நாளிலே பிரார்த்தித்து உங்களை வாழ்த்தி ஆசித்தார். சுவாமியே சரணம் ஐயம். வகைப்பட்டுறேன். பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். நேரடி காணொலிகளுக்கு 1000 நிரந்தர பார்வையாளர்கள் தேவைப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் எனக்கு அனுசரணை தர வேண்டும் வேண்டுகிறேன். நன்றி. வழிபாடாகிய அனைத்து அடியவர்களுக்கும்
ஐயப்பன் சன்னிதானத்திலே விசேஷமான மண்டல பூஜைகள், பஜனை பாட்டுகள், படிப்பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு வசந்த மண்டலத்திலே எம்பெருமான் விநாயகருக்கு லட்சணாமார்ச்சனம் என்று சொல்லக்கூடிய சஹஸ்ர நாமார்ச்சனைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. பிள்ளையார் பெருந்தகை நோக்கி இன்றைய தினம் 9வது தினம் 45,000 சஹஸ்ரநாம அர்ச்சனைகள் விநாயகர் பாதத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. இதுபோலவே தினமும் பூஜைகளெல்லாம் நடைபெற்று வருகிறது. ஐயவர்கள் அனைவரும் தவறாத காலத்திலிருந்து எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆசிகளை வழங்கி நமது ஆலயத்திலே 3 நேரங்கள் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. காலை 7:30 மணி அதனை தொடர்ந்து 10:30 மணிக்கும் அதனை தொடர்ந்து மாலை 5 மணிக்கும். இந்த அபிஷேகத்திலே சில அபிஷேகங்கள் வெற்றிடமாக உள்ளது. அதை ஊழலும் செய்யப்பட வேண்டியது பக்தராக நமது கையிலே உள்ளது. ஆகவே அடியவர்கள் அனைவரும் காரியாலயத்திலே கலந்து கொண்டு அவர்களுடைய பிறந்த நாள், திருமண நாட்கள் மற்றும் முன்னோர்களுடைய நினைவு நாட்களிலே விசேஷமாக பூஜைகளெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விநாயகர் பெருமானுக்கு தினமும் லட்சணாமார்ச்சனை சஹஸ்ரநாமம் நடைபெற்று வருகிறது. அடியவர்களுடைய பேர்களெல்லாம் வாசிக்கப்படுகிறது. அதில் அறியாத பக்தர்கள் இருந்தால் காரியாலயத்திலே கலந்து கொண்டு அவர்களுடைய குடும்பத்தில் அனைவருடைய பேர்களும் பதிந்து வந்தால் தினமும் லட்சணாமார்ச்சனத்திலே சங்கல்பம் செய்யலாம் என்பதையும் அறியும் தன்மை தொடர்ந்து ஆலய அறிவித்தல்கள் வருகிறது. அமைச்சர் அன்புக்குரிய சுவாசாரிகளுக்கு பணிவான வழக்குகளை கொண்டு அம்பிகை அடியார்களே, இன்றைய தினம் ஐயப்ப பக்தர்கள் சுவாமிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆலயத்தின் சார்பிலும் உங்கள் அறக்கட்டளை சார்பிலும் அவர்களை மறுக்கவர்கள் என்று வரவேற்றுக் கொள்வதோடு ஐயப்பனுடைய அந்த பொக்கிஷ பெட்டியினை இந்த வளமை போல ஆலயங்கள் தோறும் 2-3 தினங்களுக்கு ஒவ்வொரு ஆலயங்களிலும் அடியவர்கள் காணிக்கை செலுத்தும் முகமாக இங்கே கொண்டு வந்து வைக்கின்ற வழக்கம். அதற்கு அமைவாக இன்றைய தினம் இங்கே ஐயப்பனுடைய அந்த பொக்கிஷம் இங்கே வந்திருக்கின்றது. முடிந்த அளவு உங்களாலான காணிக்கைகளை அதிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற செய்தியை இந்த தன்னத்திலே மறைந்து திருமணத்திற்கு ஆளாக்குங்கள் என்று வேண்டிக் கொண்டு வளர்ந்து போல நம்பிக்கை நோக்கிய பிரார்த்தனையும் அதனை தொடர்ந்து விடலாம். நன்றி. குருவின் குருவே சரணமையப்பா, அபிஷேக பிரியரே சரணமையப்பா, 18ஆம் படிக்கதிபதியே சரணமையப்பா.